வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே 2022லையும் 2019லையும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் குரூப் 4க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது மேத்ஸுக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 2016 அதாவது 6/11/2016 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேத்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். -1 2/7 ப்ளஸ் -3 5/7 ப்ளஸ் 6 4/7 மதிப்பு. ஃபஸ்ட்டு இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றணும். -1 7 7 7 2 9/7. இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுருவாங்க அப்படின்னா, இதை பெருக்கிறப்ப 1 7 7 -7 + 2 அப்போ 5 -5/7 போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. முன்னாடி இருக்கிற அந்த குறிங்கிறது ஒட்டு மொத்தமான அந்த நம்பருக்கு உண்டானது, சரிங்களா? ஸோ அந்த நம்பரை சாதாரணமாக நம்ம கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றமோ அப்படி மாற்றிடணும். அந்த மைனஸ் குறியை அப்படியே வச்சுக்கணும். இப்போ இங்கே கூட பாருங்கள், 3 7 21 ஒரு 5 26. அந்த மைனஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ -26/7. ஏன்னா முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே பாருங்கள், 6 7 42 ஒரு 4. ஸோ 46/7. பகுதி சமமாக இருக்கிறதால தொகுதி அப்படியே கூட்டலோ கழுத்தலோ என்ன இருக்கோ அதை அப்படியே செஞ்சுக்கலாம். பாருங்கள், 46ல் 26 போயிடுச்சுன்னா 20, 20ல் 9 போயிடுச்சுன்னா 11. ஸோ ஆன்சர் 11/7, 11/7. இதில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றும் போது 1 7 7 -7 + 2ன்னு சிலர் கணக்கு பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணீங்க அப்படின்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014இல் 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? அப்போ முதல் 2 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. 2014 சொல்லிவிட்டு 2016 முதல்ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000. எத்தனை % அதிகமாகுதுன்னா 20%. 1,80,000ல் 10% அப்படின்னா ஒரு 0 விட்டுனா 18,000. அப்போ 20% அப்படின்னா × 2 அப்போ 36,000. ஸோ 1,80,000 + 36,000 ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 2,16,000. இப்போ இதில் 20%, இதில் 10% அப்படின்னா கடைசியாக ஒரு 0 போயிடும். 21,600. 20%னா 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 43,200. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 25,92,00. அப்போ 2,59,200. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது பாருங்கள். ஏன்னா 10% 20% போது நம்மளால் ஈஸியாக இப்படியே பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். 3-25 என்ற எண்ணில் டேஷ் குறியிட்ட இடத்தில் எந்த எண் போட்டால் அது முழு வர்க்கம் ஆகும்? ஒன்றும் இல்லை, கடைசியாக 25ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 25ன்னு முடியுதுன்னா 5ன்னு முடிகிற நம்பரோட ஸ்கொயராக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் வரணும். 1 போட்டோன்னா 31 வராது. 0 போடலாம் பாருங்கள். ஏன்னா IR 30 ஏற்கனவே நாம் அந்த ஷார்ட்கட் மேத்ஸில் சொல்லியிருக்கோம் 5ன்னு முடியக்கூடிய எண்களுடைய ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ அதுபடி இங்கே நாம் 35 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 55 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா IR 30 கரெக்டாக. IR 30 அப்போ 30 25ன்னு வரும். 55ஓட ஸ்கொயர். ஸோ 3 0 2 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 0. ஓகேவா? அடுத்ததா 139. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண். சராசரி கொடுத்துட்டு மொத்தம் கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 10 × 80 800 தான் நமக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்குக்கு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? மேலே இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். 4 12 கூட்டினோன்னா 16. கீழே 2 நம்பரையும் என்ன பண்ணுறோன்னா அப்படியே பெருக்கல் எழுதிக்கிறோம். 4 × 12. ஒரு நாள் 4 நன்னாங் 16. ஒரு நாள் 4 3 12. அப்போ 1/3 திருப்பி தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 3/1. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3 நாட்கள். ஆப்ஷன் டி. நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி பண்ணுறதுன்னு டைப் வைஸாக தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதை பார்த்திங்கனாலே புரியும். அடுத்த கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்னா 2 பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 3ஆவது பக்கத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் 81. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 6 1 7 117. 117ங்கிறது 12 ஸ்கொயர் கிடையாது. அப்போ இது இல்லை. அடுத்து 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64. ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 89. 10 ஸ்கொயர் 89 கிடையாது. அப்போ இதுவும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். 5 ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 50.
பக்கத்தில் 5 √2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணால் பாருங்கள் 5 ஸ்கொயர் 25, √2 ஸ்கொயர் 2, அப்போ 25 2 50 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இதுதான் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். புரிஞ்சு கொடுத்தீங்களா? அடுத்தது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் இந்த ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்கில் சொல்லும்போது இதுக்கான ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்கோம். இவ்வளோ பெரிய சம் கொடுத்துருந்தா கூட நீங்கள் என்ன மட்டும் பார்த்தா போதுன்னா ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குறி 609, பக்கத்தில் என்ன குறி இருக்குன்னா ப்ளஸ்ஸு. அப்போ நான் 609க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்தா போதும். 609க்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 625. 625க்கு ரூட் எடுத்தோம்னா 25. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 25. உட்காந்து மொத்தமாக போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே போதும். அடுத்த கேள்வி எண் 143. ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். ஸோ வீட்டோட விலை முதல்ல என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா 15 லட்சம். அதனால் பையில் 17 லட்சம், 12 லட்சம் ஆயிடுச்சு. 15லேருந்து 12 ஆயிடுச்சு. அப்போ எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3 லட்சம். ஏன்னா அவங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 லட்சம் இன்ட்டு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கிறதால இன்ட்டு 100 பாருங்கள். அப்போது 0 0 கேன்சல் ஆகிடும். 5 0 5 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 3 3 I 3 15, 1 5 5, 2 5 10, 0. அப்போ எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னா 20% குறையும். சரிங்களா? அடுத்த கேள்வி 3 × t - 3 = 5 × 2t + 1 எனில் t = ஒன்றும் இல்லை, இந்த 3 தூக்கி உள்ளே கொடுங்க. உள்ளே கொடுத்தீங்கன்னா 3t மைனஸ் 2த்துக்குமே கொடுக்கணும். 3 9 = இந்த 5 தூக்கி உள்ளே கொடுத்தீங்கன்னா I2 10t ப்ளஸ் 1 கொடுத்தீங்கன்னா 1 5 5. டி எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடுன்னு கொண்டு வந்துடலாம். -9 ப்ளஸ் 5 இங்கே வந்தால் -5 = 10t ப்ளஸ் 3t அங்கே போயிடுச்சுன்னா -3t. -9 -5 ஒரே குறியாக இருக்கிறதால கூட்டணும். 9 5 14, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7t. 1 7 7 7 14, முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -2. அப்போ டீயோட வேல்யூ ஆப்ஷன் ஏ -2. சரியா? அடுத்தது கேள்வி எண் 145. இதில் பாருங்கள் 1.75 1.75 ப்ளஸ் 2 × 1.75 × 0.75 ப்ளஸ் 0.75 0.75. ஒன்றும் இல்லை, 1.75ன்றத ஏன்னு வச்சுக்கலாம், 0.75ன்றத பின்னு வச்சுக்கலாம். a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² அப்படின்னா என்ன எழுதலாம்? நம்ம இதை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? கீழே அதே மாதிரி தான் பாருங்கள், ab தான் கொடுத்துருக்காங்க. a² மைனஸ் b² அப்படின்னா எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ ஒரு a ப்ளஸ் b கேன்சல் ஆகிடும். மீதி மேலே ப்ளஸ் 2 நம்பரையும் பண்ணணும், கீழே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 1.75யும் 0.75யும் ப்ளஸ் பண்ணணும். 1.75 0.75 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2.50 பை கீழே 2த்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ 2.5/1ன்னா 2.5 தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக 0 இருக்குன்னா விட்டுடலாம். அதனால தான் அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2.5. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். 16³ + 7³ - 23³ உங்களுக்கு இந்த மாதிரி 3 நம்பர் க்யூப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3த்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 வருதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி வரது மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் 16 7 23, 23ல் -23னா 0. அப்போ என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா தான், 3abc. அதாவது 3த்தையும் பெருக்கிட்டு 3ஆல் பெருக்கணும். 3 × ஃபஸ்ட் நம்பர் 16, ரெண்டாவது நம்பர் 7, மூணாவது நம்பர் குறி ரொம்ப முக்கியம் -23. இந்த 4 நம்பரையும் பெருக்கினா முடிஞ்சிச்சு. அதாவது 3 நம்பரையும் பெருக்கிட்டு 3ஆல். ஒரு மைனஸ் தான் இருக்குன்றதால ஆன்சர்லேயும் கண்டிப்பாக என்ன வரணும்னா மைனஸ் வரணும். அப்போ ப்ளஸில் இருக்க 2 நம்பர் வராது, மீதி 2 தான். பெருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பெருக்கினீங்கன்னா 7728ன்னு வரும். அதை மட்டும் தப்பு இல்லாமல் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ 7728. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 147. என்ற தொடரின் 4ற்கு அடுத்த உறுப்பு ஒன்று இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல 1 1ஓட க்யூப், 2 2ஓட க்யூப், 3 3ஓட க்யூப், அப்போ 4 4ஓட க்யூப். 4 க்யூப் பண்ணோன்னா 64 முடிஞ்சிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 148 பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x - 30, x - 45, x + 15 எனில் எக்ஸின் மதிப்பு. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி வரும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸு 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 கூட்டினோன்னா 3x, -30 -45 -75 + 15 அப்படின்னா என்ன வரும்? -60. கரெக்டாக? -60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா +60. 180 60 கூட்டினோன்னா 240.
பெருக்கல் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல் 3 ஒரு 3 3 8 3 24 0. அப்போ ஆன்சர் 80 டிகிரி. சரிங்களாமா? அடுத்ததாக 149 ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 வருஷத்துக்கான வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. Pங்கிறது அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12,000 × R/100. R எவ்வளோனா 10%. அப்போ 10/100 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 12,000 × 1/10. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 120. அப்போ ஆப்ஷன் சி 120. சரிங்களாமா? ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு. அடுத்ததாக கேள்வி எண் 150. ஒரு செவ்வக அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்ட 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சயின்ஸ் கொஷின்லேயும் சேர்க்கலாம், மேத்ஸ் கொஷின்லேயும் சேர்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க சயின்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாம் இங்கே சொல்லிடலாம். என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்முலா தான். டெட்டில் இந்த மாடலில் யூஸ் பண்ணி அவங்க மேத்ஸில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க. பழைய சிலபஸில் இந்த மாடலில் ஒரு ஃபார்முலா நமக்கு இருந்துச்சு மேத்ஸ் புக்கில். 360/θ -1ங்கிறது தான் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா செவ்வக அறையில் அடுத்தடுத்த சுவர்களுக்கு இல்லை, இப்படி செவ்வக அறையில் அடுத்தடுத்த சுவர்னா ரெண்டுத்துக்கு நடுவில் கோணம் என்னவாக இருக்கும்? செவ்வகத்தில் 90 டிகிரி இருக்கும். அப்போ தீட்டாவுடைய வேல்யூ 90 டிகிரி. பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 1 9 9 4 9 36. அப்போ 4ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 3ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? இதை சயின்ஸை பேஸ் பண்ணியும் கேட்க முடியும், மேத்ஸ்லேருந்து பேஸ் பண்ணியும் கேட்க முடியும். சரிங்களாமா? அடுத்து பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு. இது ஆப்ஷன்லேருந்து பண்ண முடியும். ஆப்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் உயரத்தோட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடிப்பக்கம் 10ன்னா உயரம் அதில் 4ல் ஒரு பங்காக இருக்கணும். அப்போ 2.5 இருக்கும். சரியா? நம்ம முக்கோணத்தோடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × B × H. அப்போ அரை இன்ட்டு 10 × 2.5 1 2 I 2 10 பேருக்குன்னா நமக்கு 50 வராது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 15ல் 4ல் ஒரு பாகம் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 20ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடிப்பக்கம் 20ன்னா H அதில் 4ல் ஒரு பங்கு. அப்போனா 5 20 H 5 இருக்கும். முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா 1/2 × பேஸு 20 × ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 1 2 2 20 பெருக்குனிங்கன்னா 5 50. கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 20. இது அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேருந்து போடுறது. இல்லை நமக்கு மெத்தடாக போடணும் சார், அப்போ எப்படி போடுறது அப்படின்னா அப்பயும் தாராளமாக போடலாம். பாருங்கள், உயரத்தின் 4 மடங்கு இருக்குது. சப்போஸ் உயரம் வந்து நான் ஹெச்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா அடிப்பக்கம் அது மாதிரி 4 மடங்கு, அப்போனா 4H. முக்கோணத்தோட பரப்பளவு 1/2 பேஸ் தான் 4H இன்ட்டு ஹைட்டு தான் என்ன வச்சுருக்கோன்னா ஹெச்ன்னே வச்சுருக்கோம். ஈக்குவல் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50. 1 2 2 4 1 2 25 2 50. அப்போ H × H H ஸ்கொயர் 25னா H என்ன வந்துடும்? 5. ஹைட்டு 5. அடிப்பக்கம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் 4Hன்னு வச்சுருக்கோம். அப்போ 4 × 5 4 5 20. இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லிட்டேன், மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3600 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு. இப்போ இதை மாதிரி அவங்க அமௌண்ட்டை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏவையும் பியையும் மாற்றி எடுத்துக்கணும். இப்போ ஏ பி அவங்க 20 25ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அமௌண்ட்டை வச்சு வரும்போது மட்டும் ரெண்டுத்தையும் மாற்றி என்ன பண்ணோன்னா இங்கே 25 இங்கே 20ன்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வேலையினுடைய அளவுன்னு எடுக்கிறப்ப நம்ம 1/20 1/25ன்னு எடுப்போமா, அதுக்கப்புறம் பையில் இருக்கிறதால கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி மாறி வந்துடும். அதை நம்ம சிம்பிளாக இப்படி சொல்லிட்டோம். அப்போது கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். 5 25 4 5 20. ஸோ என்ன அர்த்தம்னா ஏ 5 பங்கு வேலையை செய்கிறாரு, பி 4 பங்கு வேலையை செய்கிறாரு. கரெக்டாக? அப்போ மொத்தம் 9 பங்கு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய். அமௌண்ட்டு 3600, மொத்தம் 9 பங்கு இன்ட்டு அவங்க யாரோட பங்கு கேட்குறாங்கன்னா ஏயின் பங்கு. ஏ எத்தனை பங்குன்னா 5 பங்கு. ஸோ இன்ட்டு 5 1 9 9 4 9 36 2 0. அப்போ 4 5 20 2 0 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் 2000. ஏவுடைய பங்கு ரூபாய் 2000. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 191. வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ. இப்போ இதில் பாருங்கள் மைனஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/12. எல்லாத்துலேயுமே பேஸ் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 7/12 7/12.
அப்போ என்ன பண்ணலாம், பவர் அப்படியே இது பண்ணிக்கலாம். இங்கே மல்டிப்ளைல இருக்கிறதால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ -4 + 3x ஈக்குவல் டு இங்கே பவரில் என்ன இருக்குன்னா 5. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. -4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருதுன்னா +4. அப்போ 5 4 கூட்டினோன்னா 9. பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல்ல 3. அப்போ 1 3 3 3 9. ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் டி 3. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 192. 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம். இதை ஏற்கனவே நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் பார்த்துருக்கோம். 22 பேர் 10 4 110 மீட்டர் நீளம் இருக்கிற சுவர் ஒர்க்கு வந்து கீழே வந்துடணும். இங்கே அதே மாதிரி 30 ஆட்கள் 6 நாட்களில் எவ்வளோ நீளம் இருக்கிற சுவரை கட்டி முடிப்பாங்க அப்படின்னு ஒர்க்கை கேட்டிருக்காங்க. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 11 11 ஈர் 11 22 ஓர் 2 2 3 2 6. அப்போ ஒர்க் இங்கே வந்துடுமா? மீதி 30 பெருக்கல் 3 30 3 பெருக்கணும்னா 90 மீட்டர். அப்போ 90 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய சுவரை கட்டி முடிப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு செவகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7. அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் நீளத்தை காண்க. நீளம் அகலம் 7 பங்கு. அப்போ 7 பங்குன்றதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 77ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 7 7 11 7 77. இல்லை, இன்னொரு வழி சொல்லணும்னா 7 எதால் பெருக்குனா 77 வரும்? 11 அவ்வளோதான் விஷயம். அப்போ நீளம் 4 என்ன பண்ணிடணும்? 11 பெருக்கணும். அப்போ 4 11 44. முடிஞ்சு பாருங்கள், ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்படி சொல்லலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ தூரோட பெருக்கல்லாம் இல்லாமல் இன்னும் ஈஸியாக சொல்லணும் சார் அப்படின்னா நீளம் தான் கேட்டிருக்காங்க. நீளத்தோட பங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. அப்போ ஆப்ஷனில் எது 4ஆம் வாய்ப்பாட்டில் வருதோ அதுதான் ஆன்சர். 22 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 33 வராது, 55 வராது, சி தான் வரும். முடிஞ்சிச்சு, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு. செவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. கரெக்டாக? அப்போ நீளம் இன்ட்டு அகலம். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா நீளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 5.40 எழுதலாம். கரெக்டாக? இன்ட்டு அதே மாதிரி இங்கே 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னால் 4.50 எழுதலாம். ரெண்டுத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா 24.30 கிடைக்கும். எங்கே இதோ இருக்குது பாருங்கள், 24.3 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது பாருங்கள், சுருக்குக. இந்த கொஷனில் ஆக்சுவலாக அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக அவங்க கொடுத்த மாதிரியே போட்டோம்னா கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எதுவுமே வராது. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த 4 நம்பருக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கணும். அவங்க அப்படியே வகுத்தல் கொடுக்குறாங்கன்னா முதல்ல போர்ட் மாஸ் ரூல் படி இது ரெண்டுத்தையும் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்படி பண்ணால் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வரல. இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் வரணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 20 ஒரு 1. அப்போ 21/4 ப்ளஸ் 4 16 ப்ளஸ் 3 19/4 ப்ளஸ் 8 56 ஒரு 5 61/8 ப்ளஸ் 6 8 48 ஒரு 7 55/8. இதெல்லாம் முடிச்சுட்டு வகுத்தல் இங்கே என்ன இருக்குன்னா 4 11 44 ஒரு 3 47/4. இப்போ இங்கே இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 8. அப்போ 4 2 8. மேலே இங்கேயும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 42. 4 2 8. 19 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 36. இங்கே 8 அப்படியே இருக்கிறதால 61 அப்படியே போட்டுக்கலாம். இங்கேயும் 8 அப்படியே இருக்கிறதால 55 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இது மொத்தத்தையும் கூட்டுறோம். இது மொத்தத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196. அப்போ 196/8 இன்ட்டு இங்கே வகுத்தல் இருக்குது. வகுத்தலை பெருக்கலாக மாற்றிடுறோம். அப்போ இதை தலைகீழாக மாற்றினோன்னா 4/47. ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. 1 2 2 இங்கே பாருங்கள் 9 2 18 மீதி 1 8 2 16. அப்போ மேலே 98 கீழே 47. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 98/47. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? I = PNR/100. இங்கே நமக்கு என்ன பிரச்சனை இல்லை, 2 வருஷம். R என்னன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தேவை ஐயும் பியும். ஒன்றும் இல்லை, 9/4 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் 4 ரூபா போட்டேன். அதாவது என்னோடய பிரின்சிபல் 4 ரூபா. எனக்கு கிடச்சிருக்கிற மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 9 ரூபா. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 4 ரூபா போட்டு 9 ரூபா கிடைக்குதுன்னா வட்டி எவ்வளோ ஆகுது? 5 ரூபா கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ ஐக்கு 5, அசல் எவ்வளோ போட்டேன்? 4 ரூபா. எத்தனை வருஷம்? 2 வருஷம் இன்ட்டு ஆர்
பை 100 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாள் 4 25 100. அப்போ இந்த 25 இங்கே வந்துடும். 5 25 பெருக்கணும்னா 125. பெருக்கலுக்கு 2 இங்கே வந்துடும். அப்போ 2ஆல் வகுக்கிறோம் பை 2. அப்போ 6 2 12, 2 4, மீதி 1, I2 10. ஸோ ஆன்சர் 62.5, அதாவது 62.5% ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கனச்செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே கொடுத்துட்டாங்க. அதனுடைய நீளத்தை காண்க. கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா L × B × H. கரெக்டாக? எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 10. பி வந்து 11. உயரம் பியும் ஹெச்சும் கொடுத்துட்டாங்க. நீளம் தான் தெரியாது. அப்போ எல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3080. அப்போ பெருக்கல் இருக்கிற 10 இங்கே வந்தால் வகுத்தல்ல 10, 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 11 11, ஈர் 11 22, மீதி 8, 8 11 88. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 28 சென்டிமீட்டர். அடுத்து 198 அவங்க சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 199 பாருங்கள். ஒருவர் 1500 ரூபாய்க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய் செலவு பண்ணுறாரு. ஸோ மொத்தமாக அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம்னா 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 1800 ரூபாய்க்கு விற்கிறார். 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. அப்போ நஷ்ட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு சேல் பண்ணால் 200 ரூபாய் நஷ்டம். சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100, 0 0 0 2 0 3 0 1 2 2 20. அப்போ அவருக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்குது அப்படின்னா 10%. சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பேப்பருடைய கடைசி கேள்வி. a³ b⁴ ab⁴ a² b⁴ மீ போமா எல்சிஎம். எல்சிஎம்னா பவரில் எது பெருசோ அதை எழுதணும். இங்கே a⁴, இங்கே a⁴1, இங்கே a⁴2. ஸோ a பவரில் பெருசு 3. இங்கே b⁴, b⁴, b⁴7. b பவரில் பெருசு 7. ஸோ a³ b⁴7. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இதுதான் 2016 கேட்ட குரூப் 4 எக்ஸாமில் மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர். இதே மாதிரி 2011 வரைக்கும் அவங்க கேட்டிருந்த எல்லா குரூப் 4, அப்போ விஓஓ தனியாக கூட நடந்தது விஓஓ எக்ஸாம். அதுக்கான கொஷின் பேப்பரில் இருக்கிற மேத்ஸ் கொஷின்ஸுக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் போடுறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரூப் 4ல் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே 2022க்கும் 19க்கும் போட்ட மேத்ஸ் வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.